Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் இந்த நாளில் நம்மை அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய கூடத்திற்கு நம்மை அழைத்ததற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் துதித்து நன்றியோடு அவரை நாம் பாடி புகழ்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு அவருடைய திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கு கொண்டு கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு நாம் வாங்கிக் கொள்வோம். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவருடைய ஆராதனையில் பங்கு கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போமாக. அதற்கு பிரகாரம் இப்பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வார்த்தையை கொடுத்து அர்த்தத்தை கொடுக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படியாக இனி நம்மால் முன்னேறவே முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய உதவியுடன் உங்களால் நிச்சயம் முன்னேற முடியும். ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர், நம்மை தாயின் கருவயிற்றிலே நம்மை தேர்ந்தெடுத்தவர். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் ஒருவரும் என்னை விட்டு விலக மாட்டீர்கள், நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருப்பேன். அப்படியாக நீங்கள் தேவனுடைய உதவியுடன் உங்களால் நிச்சயம் முன்னேற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாறுமாறாக காணப்படும் காரியங்களை உங்களால் சரி செய்ய முடியாது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபையால் உங்களால் காரியங்களை சரி செய்ய முடியும் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் இந்த காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு ஒன்றித்து நாம் அவருடைய பாதையில் செல்லும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தோடு புரிய சென்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுப்பவர். அப்படியாக இந்த நாளை நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி துதிப்போமாக. முடியாதவைகள் என்று காணப்படும் எதையும் முடியும் என்று மாற்றுவதற்கு தேவனால் எப்போதும் முடியும் என்பதுதான் வேதம் கூறும் சத்தியமாகும். இன்று உங்கள் வாழ்வில் புதிய காரியங்கள் நடக்கும்படி செய்யவும் புதிய கதவுகளை திறக்கவும் தேவனால் முடியும் என்பதை முழு மனதுடன் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துடிக்கின்றோமா, அவரை நாம் கூப்பிடுகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, நாம் அனைவரும் ஜெபிப்போம் இந்த நேரத்தில். என் அன்புள்ள ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யும் என்று தாழ்மையுடன் நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். காரியங்களை மாற்றுவதற்கும் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கும் உம்முடைய வல்லமையும் கிருபையும் எனக்கு தேவை என்பதை முழுமையாக உணர்ந்து உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக இந்த நேரத்தில் நம் அனைவரும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் செல்வோம். இந்த நேரத்தில் அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். அப்படியாக நீங்களும் நானும் இந்த நாளில் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக.
வார்த்தைகளை நாம் கேட்போமாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து இந்த நாளில் லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 2வது வார்த்தைக்கு நான் அர்த்தங்களை கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கிய அனைத்தையும் லூக்கா நற்செய்தி நூலில் கூறப்படுகின்றது. இயேசு பரலோகத்திற்கு சென்ற பின்னர் எதையும் செய்வதையும் உபதேசிப்பதையும் நிறுத்தவில்லை. இன்று நமது பிள்ளைகள் ஊழியங்கள் மூலம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. கர்த்தர் தொடங்கினதை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது புதிதாக அல்ல. ஆண்டவர் உங்களையும் மிகவும் ஆரவாரத்தோடும் புது வெள்ளத்தோடும் நம்மை அவர் அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மை அவருடைய கரங்களில் நம்மை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அநேகரை சீசராக்கும்படி விசுவாசிகளாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிற ஊழியனே உண்மையும் உத்தமமான ஊழியன். வேத அறிவு ஒருபோதும் ஒருவரையும் ஆவிக்குள்ளவர்களாய் மாற்றுவதில்லை. பாவத்தின் மேல் பூரண வெற்றியே ஒருவரின் ஆவிக்குரிய அடையாளம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் பாவங்களை அதிகமா செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரும் ஆபத்துக்கள் மிகவும் அதிகம். அந்த பாவங்களை நாம் நாளுக்கு நாள் குறைத்துக் கொண்டு இனியும் பாவங்கள் செய்யாமல் நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவருடைய பரிபூரண ஆவிக்குரிய அடையாளம் நம்மேல் விழும். அப்படியாகத்தான் கர்த்தர் நம் அனைவரையும் இப்படியாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய இயேசு தம் ஊழிய பாதையில் முதலாவது தாம் செய்தார் அல்லது ஜீவித்தார். பின்பு அவர் ஜீவித்த அந்த ஜீவியத்தை உபதேசமாய் போதித்தார். இதை செய்யவும் உபதேசிக்கவும் என்ற வார்த்தைகளினால் லூக்கா இப்படியாக குறிப்பிடுகிறார். இதுவே நமது ஊழிய முறையாகும். உதாரணமாக இயேசு 5000 பேரை போஷித்தது ஒரு மாபெரும் அற்புதம் மட்டுமல்ல. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து பிட்டு அந்த கூட்டம் முழுவதற்கும் கொடுக்கும்படி செய்தார் கர்த்தர். அப்பங்களும் மீன்களும் பெருகியது எப்போதும் அவை சீஷர்கள் கரங்களிலிருந்து பரிமாறப்பட்ட போது பெருகலாயின. சீஷர்கள் கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருந்தது. இயேசு செய்ததை நாம் செய்து காட்டுமாறு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர்.
நம்மை பயன்படுத்தவே அவர் விரும்புகிறார். இந்த செய்கையின் மூலம் வழிநடத்தும் ஒரு முறையிலேயே இயேசு சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். இயேசுவின் ஊழியம் ஒரு முழுமையான ஊழியம் என்பதாகும். அவர் உபதேசித்தார், பிரசங்கித்தார், சொஸ்தமாக்கினார். மார்க்கு 4:23 வாசித்து பாருங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். இயேசு தமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதே ஆவிக்குரிய வளர்ச்சி என்பதை நிரூபித்து காட்டினார். இயேசு தமது வாழ்க்கை முழுவதிலும் சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் கூட மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை தொடர்ந்தார். லூக்கா 22:28 வாசித்து பாருங்கள். 32-42 வாசித்து பாருங்கள். தேவன் இயேசுவுடைய மாம்சத்திற்குரிய ஜீவனை மீட்டுக் கொடுத்த அதே நாளிலேயே எம்மா என்ற ஊருக்கு சென்ற 2 சீசர்களோடு சேர்த்து கொண்டு தமது சுவிசேஷ பணியை கர்த்தர் தொடர்ந்தார். கிறிஸ்தவ ஊழியத்தில் நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை மாத்திரமே பின்பற்றி நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். 1 கொரிந்தியர் 1:30 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:17 வாசித்து பாருங்கள். இப்படியாக போதிக்கிறது. ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் இப்படியாக குறிப்பிடுகின்றார். மேலும் நமது ஊழியத்தை செய்த பின்பு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம்தான் செய்தேன் என்று சொல்லும்படியாக இயேசு கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17:10 வாசித்து பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நன்கு அறிந்து ஊழியத்தில் கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் செய்தது போல நாமும் ஜீவிக்கிற சாட்சியாக வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பணியில் நாம் ஒவ்வொரு நாளும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று இன்றைய நாளில் இந்த லூக்கா நற்செய்தியில் வார்த்தைகள் இப்படியாக கொடுத்து அர்த்தத்தை நான் உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் உள்ளத்தில் இருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என்றுமே மாறாதவர். நாம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் மாறி வாழ்ந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அப்படியாக நாம் அந்த தருணத்தில் நம்முடைய கஷ்டங்களிலும் கவலைகளிலும் கண்ணீர்களிலும் என்ன தேவைகள், எந்த காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை என்ற நேரத்திலும் சோர்ந்து போகாமல் நம் அனைவரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தும் இரட்டிப்பாக கொடுப்பார் என்று இந்த நாளில் நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆவியின் வல்லமையால் உங்கள் மேல் நிரப்புவார். நீங்கள் அனைவரும் அவருடைய பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களை இந்த ஆலயத்தில் இந்த கூடாரத்தில் அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். இந்த காணிக்கையை வழங்கும் பொழுது நம்மை நாம் முழு மனதோடு அந்த காணிக்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியாக இந்த நேரத்தில் காணிக்கை பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே,
சோதனை திருவிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை திருவிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகம் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே உலகம் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே என்னிலே இடுமே எந்தன் வழியிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இருந்தவரே என்னென்று வழி நடத்துவரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னென்று வழி நடத்துவரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என்னிலே இடுமே எந்தன் வழியிலே இயேசு போதுமே உள்ளிலுள்ள இடங்களில் ஏற்றிடுவார் அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார் உள்ளிலுள்ள இடங்களில் ஏற்றிடுவார் அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 இந்த நாளிலுமே என்னிலே இடுமே எந்தன் வழியிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இருந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இருந்தவரே என்னை என்று வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்று வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே என்னிலே இடுமே எந்தன் வழியிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் வாழ்வில் நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் வாழ்வில் நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாம் அழித்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாம் அழித்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே என்னிலே இடுமே எந்தன் வழியிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இருந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு
காணிக்கை கடந்து செல்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உதவுவதாக செய்கிறது. இவ்வாறு உங்களுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லா வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வனமே உணவு அருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. கடைசியாக நாம் அவருக்கு நன்றியோடு பாடி நாம் துதிப்போமாக.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பெரிய மகிமை பொருந்திய ராஜாவே, நாங்கள் உமக்கு முன் தலை வணங்குகிறோம். எல்லா வல்லமையும் அதிகாரமும் உம்முடையதப்பா. ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரியான நீதியின்படி நீர் முழு மனித இனத்தையும் அழித்துவிட்டு எங்கள் கலகத்தின் அழிவுக்கு எங்களை விட்டிருக்கலாம். ஆனால் அன்பிலும் இரக்கத்திலும் விசுவாசிக்கிற அனைவரையும் உமது ராஜ்யத்திற்குள் கொண்டு வர தெரிந்து கொண்டேன். நாங்கள் மிகுந்த நன்றியுடனும் எங்கள் தேவனாகவும் ராஜாவாகவும் உம்மை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொள்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த உலகில் நற்செய்தி பரவுவதற்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உமது இரக்கத்தில் எல்லா மக்களையும் உமது ராஜ்யத்திற்குள் கொண்டு வாரும். அவர்கள் மீண்டும் பிறந்திடச் செய்யும். அந்த வார லோகத்திலிருந்து அவர்களை விடுவித்தருளும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர்களை கொண்டு வாரும். இந்த தலைமுறையில் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்ற பேரார்வத்தை எங்கள் இருதயங்களில் ஒளிரச் செய்யும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருவதற்கு முன் பகல் இருக்கும் போதே உமது வேலையை செய்ய எங்களுக்கு உதவும். என்றென்றும் ஆட்சி செய்யும் கிறிஸ்து திரும்பி வரும் நாளுக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. என் அன்புள்ள தகப்பனே, உமது ராஜ்யம் வருவதாக. எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நேசமுள்ள பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.